அந்த மாமனிதன் வருகை நம் பூமிக்கு ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணியது. அவன் நம் மிசோனாவை சேர்ந்தவன் அல்ல. சீதா பிராட்டியாரின் மங்களா என்ற மிசோனாவின் பொறுப்பாளர். அவனின் வருகை ஒரு பூமிக்கு 3 முறையே. அவன் பொதுவாக 2ஆம் ஒழுக்குதலின் போதும் இறுதியாய் 13வது ஒழுக்குதலின் போதும் பிறப்பான். அப்படி அவன் 13வது ஒழுக்குதலில் பிறப்பது இறுதியாய் அமைவதால் அதன் பின் புது பிதாவின் காலத்தில் தான் பிறவியே எடுப்பான். அன்று பூமியில் அவன் பிறப்பு ஒரு மந்திரியின் வீட்டில் நடந்தது. பிறந்தான், வளர்ந்தான், வீரம் மிக்கவனானான். ஒரு காலகட்டத்தில் மன்னனின் உயிர் காத்து பின் வாரிசு இல்லாத காரணத்தால் அரசு கட்டிலில் வீற்றிருந்தான். அதன் பின் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினான். பூமியில் அப்போது முறையான திருமண பழக்கமோ முறையான தாம்பத்திய வாழ்க்கையோ பழக்கத்திற்கு வராத நேரம். அவன் தாலி என்ற ஒன்றை பூமிக்கு அறிமுகம் செய்தான். கழுத்தில் தாலி கட்டும் பழக்கம் அவன் கொண்டு வந்ததே. ஏனென்றால் கழுத்தின் கீழ் நெஞ்சு பகுதியில் இதயம் இருப்பதால் ஒரு பெண்ணுக்கு கணவனின் நினைப்பு எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அப்படி செய்தான். காலில் மெட்டி போடுவது, தலையில் உச்சி எடுக்கும் பகுதியில் சிவப்பு மண் பூசி உலகிற்கு தன்னை திருமணமானவள் என்று அடையாளம் காட்டுவது, இப்படி திருமண முறை ஒவ்வொன்றையும் அவன் உணர்த்தினான். அதேபோல் ஒரு பெண் ருதுவான நிகழ்ச்சிகளை விழாவாக்கி நெருப்படுத்தினான். அதேபோல் புதுமனைக்கு கிரக பிரவேசம் என்ற விழாவை அறிமுகம் செய்தான். இது போன்ற நல்ல காரியங்கள் அனைத்தையும் முறைப்படுத்தி நெறிப்படுத்தி மக்களுக்கு நல்ல வாழ்க்கைக்கு வழிவகுத்தவன் இவனே. ஆனால் இப்போது அவை அனைத்தும் மதங்களுக்குள் சிக்கிக் கொண்டது கொடுமையிலும் கொடுமை. 2ஆம் முறையாக அவன் வந்தபோது கைவிரலில் வளையம் போடும் முறையை அறிமுகம் செய்தான். இவன் ஆட்சி காலத்தில் தோன்றியதே இத்தனை பழக்க வழக்கங்களும். இவனின் இறுதி காலத்தில் நம் மிசோனாவின் கதிரி தாக்குதலால் பெரிதாக பாதிக்கப்பட்டு சுமார் 29 நாட்கள் வெகுவாக துயரப்பட்டு அடுத்த 2 நாட்களில் மேலே சென்றான். இவன் பெயர் அபீஷன். இவனின் கதையை மாண்புமிகு நம்பூதிரி சமஸ்தானத்திற்கு தெரிய வந்தது. நம்பூதிரி சம்பந்தமே இல்லாமல் இவனின் பெயரில் ஒரு மாதத்தை பூமியில் போட்டு தாக்கி அந்த மாதத்தில் ஒருவனும் திருமணம் செய்யக்கூடாது என்று அறிவியலையும் இவனையும் வைத்து குழப்பி அவன் நினைவாக ஒரு சட்டத்தை உருவாக்கினான்.